ஒரு மேக்கர்ஸ் பார்க்குறாங்க. இத்தன பேர் வந்து இத அப்சர்வ் பண்றாங்க. அவங்களுக்கு அந்த அறிவு கூட இல்லாம இருந்திருக்கும். எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. ஒரு 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 ஸ்பீச் மாரி குடுக்க வச்சு, தே மேட் எவரிஒன் டூ டாக் இட் அண்ட் அகெயின் அந்த இடத்துல வந்து அவ சொல்றா, "இல்ல எனக்கு ஒரு மாரி கூச்சமா இருந்துச்சு, அசிங்கமா இருந்துச்சு. நான் அத பண்ணவே இல்ல." அப்படின்னு அந்த பொண்ணு ம். உடைஞ்சு அழுகுறா. ஓகே. ஈவன் ஆஃப்டர் தட் அடுத்த ஒரு ரவுண்ட் வச்ச உடனே ஆப்வியஸ்லி டெஃபினெட்லி இஃப் இட் இஸ் மீ இன் தட் பொசிஷன் irrespective ஆஃப் மை வெயிட், ஐ வுட் ஹவ் ட்ரைட் இட். டெஃபினட்டா ஐ வுட் ஹவ் கிவன் அ ட்ரை டூ சரி. இட். அதுலயும் அந்த பொட்டிய எதுக்கு அவ்ளோ வெயிட்டா வைக்கணும்? எதுல அதுதான் காரணம்? மேபி மேபி சான்சஸ் இருக்கலாம்ல. வின் பண்ணிரலாம். வந்திருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா முத்துக்குமரன் சொல்றான், ரயான் சொல்றாங்க, எங்களாலேயே இவ்வளவு தான் பண்ண முடியும். நெக் டூ நெக் எங்களாலேயே இதுக்கு மேல பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஓகே. ம். பிகாஸ் வி நியூ தட் ரயான் வந்து பயங்கரமா ஓடுவாருன்னு நமக்கு தெரியும். முத்துக்குமரன் ஓடுவாருன்னு நமக்கு தெரியும். ஓகே. பட் பர்ப்பஸ்ஃபுல்லா இட்ஸ் லைக் ஒரு ப்ராப்பர் ஸ்கெட்ச் போட்டு இப்போ வந்து என்னன்னா வந்து அந்த கருணை அடிப்படையில வந்து ஒரு ட்ராஃபி குடுப்பாங்கல்ல. அந்த மாரி வந்து ஏன்னா இவங்களுக்கு தெரியும்ல. இதோட ஹிஸ்டரி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து, இவங்க இருந்திருப்பாங்க. அவங்க பேர் என்ன? அ ஒரு சீசன்ல அந்த ஆக்சிடென்ட்லாம் ஆயி அவங்க ஃப்ரெண்ட் கூட இறந்துட்டாங்களே! யாஷிகா ஆனந்த். யாஷிகா ஆனந்துமே வந்து ஆ. ஷி இஸ் a வெல் டிசர்வ்ட் பெர்சன் டூ பி இன் தி ஃபினாலே. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரூ. 5,00,000 பணத்த குடுத்து அனுப்புவாங்க. ஓகேவா? த சேம் வே நான் நெனச்சேன் அட்லீஸ்ட் அந்த பரிசு என்னன்னா, 8,00,000 அந்த 8 லேக்ஸ் அந்த குழந்தைக்கு குடுத்துருப்பாங்கன்னு நெனச்சேன். அத யாஹ்! யாஹ்! குடுத்துருக்கலாம் அட்லீஸ்ட். யாஹ்! டெஃபினட்டா அத எனக்கு குடுத்துருக்கலாம். ஷி இன்னிக்கும் எனக்கு டிசர்வ்ஸ். ஒரு ஃபீல் இருக்கு. ஆ. ஆ விஜய் சேதுபதி வந்து இன்னைக்கு பர்த்டே இல்லையா அவருக்கு? மேபி அவர் நெனச்சு அவரோட ஓன் மணியா கூட ஜாக்குக்கு வந்து அந்த ஏவி போட்டு ஃபினாலே டேல குடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். அப்படி நம்ம நான் நினைக்க முடியாதும்மா. நெனைக்கிறேன். ஆமா, நம்ப மனிதாபிமானம் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். பணம் வந்து கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட்மா. "நீ வேணா பாரேன், எல்லாருமே நோ, நோ, என்னோட நோ, நோ. நான் ப்ரே ஆஹா. பண்றேன்." அவன் அப்படி நினைக்கிறதா இருந்தா, இப்ப கமலஹாசன், தர்ஷன் வெளில போனாப்ல. கமலஹாசன் என்ன சொன்னாரு? அவரோட புரொடக்ஷன்ல படம் வரும், படம் வரும்னு. இப்ப சீசன் முடிஞ்சு எத்தன வருஷம் ஆச்சு? அவரோட புரொடக்ஷன்ல படம் வந்துச்சா? அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல ஒரு இம்பல்சிவான ஒரு தாட் வரும்ல. அந்த நேரத்துல ஒண்ணு சொல்றது தான். பட் அது வொர்க் அவுட் ஆகுமான்னு இல்ல நம்ம கேட்டா கமல் இஸ் டெஃபினட்டா டிஃபரெண்ட், விஜய் சேதுபதி டிஃபரெண்ட் டாம். மேபி நம்ம வந்து வி நான் கேன் நான் ஜஸ்ட் எனக்கு வெயிட் அண்ட் வாட்ச். எனக்கு ப்ரே பண்றான். ம், பட் ம், ஆனா ம். எனக்கு இன்னொரு இப்ப நீ இதெல்லாம் நம்ம நெகட்டிவ் சைடா சொல்றோம்ல. இப்ப நான் ம். அப்படி ஒரு ஆங்கிள்ல திங்க் பண்றேன். நீ பாசிட்டிவ் சைடா சொல்லு. இந்த பொண்ணு ஸ்டார்ட்டிங்ல இருந்து வின் பண்ணியிருக்கா, வொர்க் பண்ணியிருக்கா. கரெக்ட்டு. சரியா? ம். இப்போ விஷாலுக்கு வோட்டிங் செக்ஷன்ல நான் வேற இதெல்லாம் கூட பார்க்குறேன். அஃபிஷியல்ல ஓரளவுக்கு விஷாலுக்கு கீழ தான் இவ இருக்கிறா. ஜாக். அவளுக்கு அதே 10% இல்ல, ஓட்டு இல்ல, தான் இல்ல, இல்ல. கிடையாது, ஃப்ரம் த கிடையாது. நோமா. அஃபிஷியல் வோட் படி பார்த்தீங்கன்னா, ஜாக்லின், முத்துக்குமரன் தான் 1 அண்ட் 2ல இருக்காங்க. முத்துக்குமரனுக்கும், ஜாக்லினுக்கும் வந்து நேத்தைய தேதிப்படி 70,000 ஓட்டுகள் வந்து வித்தியாசம் அஃபிஷியல் வோட்டிங் படி. இட் சரி. வாஸ் யூ நோ ஓகே. அ க்ளோஸ் கால். ம். கொஞ்சம் புஷ் பண்ணியிருக்கோம் அப்டின்னா வந்து, கண்டிப்பா வந்து ஜாக்லின் நம்ம ஃபர்ஸ்ட்டு தள்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு. அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் கூட மனசாட்சித்தனமாவே இருக்காதுன்றதுனால தான் வந்து, அந்த ஒரு ட்ராஃபிய வந்து நீங்க வச்சுட்டு போங்க. தட்ஸ் மை கிஃப்ட் அப்டின்னு சொல்றாங்க. ஓகே. ஆனா அந்த மொமெண்ட்ட கூட மனசார யாராவது வாழ்த்துனாங்களான்னு பாருங்களேன். ஐ குட் சீ மஞ்சரி, ஐ குட் சீ அ முத்துக்குமரன், அ அன்ஷிதா லிட்டரலி வந்து உண்மையாலுமே அழுத மாரி அன்ஷிதாங்கிற அவங்க பேர் என்ன? ஆனந்தி. உண்மையாலுமே ஆனந்தி உண்மையா அழுத மாரி இல்லையா? ஓகே. எனக்கு வந்து உண்மையா ஆனந்தி அழுத மாரி இருந்துச்சு. இல்ல அன்ஷிதான்னு மாத்தி ஆனந்தி சொல்லிட்டேன். ஆனந்தி இல்ல. யாஹ்! யாஹ்! ஆனந்தி இல்ல. உண்மையா இல்ல. அன்ஷிதா இல்லன்னு பயங்கரமா நினைக்கிறேன். ப்ளே பண்ணா, அன்ஷிதா இல்ல. ம். ஆனந்தி ஆனந்தி என்ன ம். பண்ணாங்க தெரியுமா? அப்படியே எனக்கு அது மத்தியானம் சவுண்ட் பாதியில வந்தப்போ, அவங்க சொன்னாங்க, "சவுண்ட் பாதியில வந்தது அடுத்தவங்களோட கேம கெடுத்தா மாரின்னு" போயிட்டு ஜாக்லின் கிட்ட சொன்னாங்க. இன்னைக்கு சப்பாத்தி தெரட்டிக்கிட்டு ரஞ்சித் கிட்ட சொல்றாங்க, "பாதியில வந்ததும் நான் ஸ்மார்ட் கேம் தான் சொல்றேன்னு" சொல்றாங்க. இல்லம்மா ஜாக்லின் பாதியில கூட வரலாம் இவங்களுக்கெல்லாம் அப்படின்றாங்க. ஓ இவங்களுக்கு வந்து மை என்ன காட்! என்ன பேச்சு பேசணும்னே தெரியலன்னு நான் நெனைக்கிறேன். அண்ட் ஐவ் சீன் நோ எனக்கு வந்து மஞ்சரி வீட்டுக்குள்ள வரத வந்து ஐ வாஸ் லைக் லிட்டரலி சாரிங்க. மஞ்சரி ஒரு நிமிஷம் இருங்க. தவறா நெனச்சுக்காதீங்க. ஸ்பீக்கர்லாம் குடுக்கல நான். கொஞ்ச நேரம் பேசிட்டு கண்டிப்பா அடுத்து உங்களுக்கு ஸ்பீக்கர் தரோம். புரொஃபசர் சாஷைன் நீங்கலாம் வந்து ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் கேட்டிருக்கீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. பேசிட்டு கண்டிப்பா ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் குடுக்குறேன். அக்செப்ட் பண்றேன். ஸோ மஞ்சரி உள்ள வந்ததுமே ஐ வாஸ் லைக் லிட்டரலி வெயிட்டிங் ஒரு பயங்கரமான ஒரு கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
பயங்கரமான கனெக்ஷன் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் மஞ்சரி கொஞ்சம் ஏதோ ஒரு ஒரு நெருடல்லயே பேசின மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு யாருக்கா அப்படி தோணுச்சுன்னா சொல்லுங்க. யாஹ்! நான் எனக்கு அது வந்து தோணுச்சு. ஏன்னா, ஒரு ஃபுல் இதா இல்ல. ஒரு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. அந்த அந்த கான்வர்சேஷனு அவங்க நான் நெனச்ச மாதிரி சொன்னாங்கல்ல, இல்ல. ஏதோ ம். ஒரு இடத்துல சேச்சுரேட் ஆயிடுச்சு என்னோட கேம்ன்னு நான் ஃபீல் பண்ணேன்னாங்க. இல்ல அதுக்கு அவங்க சொல்ட்டாங்க. ஒரு அதையும் அவங்க வந்து கம்ஃபர்டபிள் கிளாரிஃபை ஜோன்ல போயிட்டேன். இல்லம்மா. கம்ஃபர்டபிள் ஜோன்ல போயிட்டேனோ அப்படின்னு அதுக்கு நெனச்சுட்டாங்க. இல்ல, இல்ல, இல்ல. இல்லம்மா. லதாம்மா அதையும் அவங்க அவங்க அத சொல்ட்டாங்க. கேட்கல. டாம் அதுக்கு அத கேட்கல. ஒரு செகண்ட். மஞ்சரி வந்து டாம் வந்து அத கேட்கல. உள்ள வந்ததுக்கு அப்புறமும் ஜாக்லின் கிட்ட அவ்வளவா ஒரு இறுக்கமா பழகல. இறுக்கமாவே இருந்துட்டாங்க. மனசு விட்டு பேச முடியல அப்படின்றத சொல்ல வராங்க. அது வந்து ஏதோ ஒரு மாரி கொஞ்சம் பர்ப்பஸ்ஃபுல்லா இருந்த மாரி ஃபீல் ஆச்சு. போக போக ஜாக்லினே வந்து திரும்ப திரும்ப போய் மஞ்சரி கிட்ட, "பேசு மச்சான். ஏதாவது சொல்லு மச்சான், சொல்லு மச்சான், சொல்லு மச்சான்னு" கெஞ்சுறாங்க லிட்டரலா. பக்கத்துல உட்காரணும், பேசணும், கட்டி பிடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பட் அந்த அந்த கான்வர்சேஷன் வந்து அது தொடரல. மஞ்சரி மத்தவங்க, மத்தவங்க, மத்தவங்கன்னு போய்க்கிட்டே இருந்தாங்க. ஒரு பாயிண்ட்ல தான் யாருமே இல்லன்றப்ப வந்து பக்கத்துல உட்கார்ந்தாங்க. எனக்கு அது ஒரு மாரி பார்க்கறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு. பட் கடைசியா அவங்க பேசின வார்த்தைகள் என்னமோ வந்து எல்லாமே உண்மதான். ஓகே. அபௌட் ஜாக்லின் பேசினதாகட்டும், அதெல்லாமே வந்து டாம், இருங்க புரொஃபசர், டாம், புரொஃபசர் எல்லாரும் இருக்காங்க புரொஃபசர். கை தூக்கிட்டு இருக்காங்க புரொஃபசர். தப்பா நெனச்சுக்காதீங்க புரொஃபசர். டாம் அப்புறமேட்டுக்கு நான் கீழ வந்தது போய்க்கிறேன். அவங்களுக்கெல்லாம் குடும்மா. அப்புறம் வந்ததுமே நீங்க பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் மத்தவங்க தவறா நெனச்சுப்பாங்க. அதுக்காக தான் சொல்றேன். தப்பா நெனச்சுக்காதீங்க. ஏன்னா ஆல்ரெடி 3 பேர் கை தூக்கிட்டு இருக்காங்கல்ல. எஸ் ரோஷ் பேசலாம். ரோஷ், அடுத்தது ஜெர்ரி, அடுத்து ஏகே. எ எனக்கு சுத்தமா முடியல. எனக்கு லைவ் பார்த்து இன்னும் இன்னும் அதிகமா தான் நான் உடையிறேன். நான் உண்மையா இப்போ ஃபீல் பண்றேன். என் வாழ்க்கையில நான் எப்பவுமே ரயானுக்காக நின்றுருக்கேன். இந்த ஸ்பேஸ்ல நெறைய பேர் என்ன திட்டியிருக்காங்க கமெண்ட் பண்ணி. நான் ரயானுக்காக பேசும்போது. ஆனா, நான் ரயான் மாரி ஒருத்தன சம்பாதிக்கலையோ என் வாழ்க்கையில அப்படின்னு நான் உண்மையாவே ஃபீல் பண்றேன். அட் த சேம் டைம் எனக்கு ஜாக்லினோட எவிக்ஷன் வந்து டோட்டலி அன்ஃபேர். டைமிங்கா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், அந்த பொண்ணு ரயான் சொல்லுவான், "முடியாது, நீ திரும்ப வந்துரு" அப்படின்னு. லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஆனா, அந்த பொண்ணு அத எடுத்துட்டு வராம வரல. அவ எடுத்துட்டு வந்தா. 2 செகண்ட் தான் லேட். ஆனா, அந்த வில் பவர்ன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஷீ இஸ் சம்திங் பியாண்ட் திங்ஸ். நான் இதுவரைக்கும் இங்க சொன்னதில்ல. நான் என் கெரியர 2014ல ஸ்டார்ட் பண்ணேன். 2015ல அந்த பொண்ணு ஆண்டாள் அழகர் அப்படின்ற ஒரு சீரியல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் ஏன் ஜாக்கோட அவ்வளோ கனெக்டடா இருக்கேன்னா, யூனோ நான் சினிமால இருக்கேன் எனக்கு தெரியும். இங்க இங்க டஸ்கியா இருக்கிற கேர்ள்ஸுக்கெல்லாம் பெரிய அப்ரிசியேஷன் கிடைக்காது. பெரிய வேலிடிட்டி கிடைக்காது. பெரிய ஸ்கோப் கிடையாது. ஆனா, அந்த பொண்ணு அது எல்லாத்தையுமே உடைச்சு, நான் கூட ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல பேக் அடிச்சு என்னோட வில் கம் பேக் வித்தின் திஸ் இயர்லயே அவங்க கம் பேக் குடுப்பாங்க. டோன்ட் வரி. நான் வந்து லிட்டரலா அதான் அதுதான் ஏகே நானும் ஏ ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். அததான் சொல்லுங்க நானும் ரோஷ். சொல்லணும்னு நினைச்சேன். இந்த சீசன் உள்ள வந்து சௌந்தர்யா என் வாய்ஸுக்காக என்ன இப்படி பண்றாங்க அப்படியெல்லாம் சொன்னாங்க. ஆனா இது ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே ஜாக்லின் அன்றுக்கும் பண்ண ஒரு விஷயம். ஜாக்லினை வந்து அவங்க வாய்ஸுக்காக ட்ரால் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபிசிக்காக ட்ரால் பண்ணியிருக்காங்க. ஜாக்லினை ட்ரால் பண்ணாத விஷயமே கிடையாது. எனக்கு ஏன் ஜாக்லின் நான் இப்போவும் சொல்றேன். என்னால் கனெக்ட் பண்ண முடியுதுன்னா அந்த அந்த பொண்ணு நம்மள ஒருத்தி. யூனோ நம்மள மாரி. அந்த அந்த பொண்ணுக்கு எல்லாமே பை த ஸ்க்ராட்ச் அடிபட்டு அடிபட்டு கூட இருந்து பார்த்துருக்கேன் இனிஷியல் ஸ்டேஜில். அடிபட்டு 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 கிடைச்ச ஒரு விஷயம் அது. எனக்குமே இனிஷியலாக ஃபஸ்ட்டு 3 வீக்ஸ் பிரியங்கா மாதிரி ஓவர் டூ பண்ணுறான்னு தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இல்லை, அவள் அப்படி இல்லை. நான் 2015ல பார்த்த அதே ஜாக் தான் இன்றைக்கும் அந்த ஜாக் அப்படிங்கிறது தான் எனக்கு கன்வே ஆச்சு. எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணுது.
ஆனா அந்த பொண்ணு நெறைய நம்மகிட்ட நெறைய லவ் சம்பாரிச்சுட்டா. நெறைய விஷயம் பண்ணிட்டா. ஆனா, இன்னைக்கு எனக்கு அதுக்கப்புறம் நடந்த ஃபேக்கான இந்த அழுகை, இத பத்தி எனக்கு எந்த கருத்தும் சொல்லல. ஏன்னா நமக்கே அது தெரியும். ரொம்ப கேவலமா சாட்சனா நடிச்சதா இருக்கட்டும். எனக்கு எனக்கு யாரையுமே அங்க பிடிக்கல. சிவாவ, யாரையுமே இல்ல எனக்கு அங்க பிடிக்கல. விஷாலுக்கு வந்து லிட்டரலா ஹாப்பி. ஓகே. ஆனா விஷால் வந்து இப்ப சிரிச்சா, இது வந்து நம்மளோட வோட்டிங்ல அடி வாங்கும். அப்படின்றதுனால ஹி வாஸ் லிட்டரலி கண்ட்ரோலிங். ஹி வாஸ் ஆமா. லிட்டரலி கண்ட்ரோலிங். 11:45க்கு லைவ் பார்த்தீங்கன்னா டாம், ஏன் பார்த்தேன், பார்த்தேன், விஷால்லாம் பார்த்தேன். கிச்சன்ல இருந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அன்ஷிதா, விஷால், சிவா, சத்யா எல்லாருமே. நான் என்ன சொல்றேன், யூ யூ பீப்பிள் டோன்ட் ஈவன் டிசர்வ். அந்த பொண்ணு எஃபர்ட் போட்டு அவ்வளோ வெயிட்டான பெட்டிய அவ்வளோ தூரத்துல இருந்து எடுத்துட்டு வந்து ஆஃப்டர் ஆல் 2 செகண்ட்ஸ்ல கிவ் அப் பண்ணியிருக்கா. அதுவும் அவ சும்மாலாம் பண்ணல. அவளோட பாடி வெயிட், அவளோட வெலாசிட்டி எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். எவ்வளோ நேரம் இருக்கும் மற்ற கண்டஸ்டன்ட் மாதிரி பாதியிலேயே ரிட்டர்ன் ஓடி வர. பண்ணலைல்ல அந்த பொண்ணு. அதுதான் ஸ்டாண்டர்ட். அதுதான் விஷயம். கைஸ் என்ன வேணா பேசுங்க, இந்த சீசன் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஜாக்லின். யார் வேணா டைட்டில் வாங்கட்டும், எனக்கு எந்த கவலையும் இல்லை. வேணுமா நானே முத்துக்கமலனுக்கு ஓட் பண்ணுறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சீசன் இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஜாக்லின். நோ ஒன் எல்ஸ் கேன் பீட் இட். எஸ். ஆக்சுவலி இருங்க ஐயா, பரத் இருங்க ஐயா. அடுத்து ஜெரி இருக்காங்க. அவங்க பேசுறோம். யாராவது பேசுறதுன்னா ஹேண்ட் மட்டும் ரைஸ் பண்ணுங்க. ஜெரி இருக்காங்க. அடுத்து ஏகே, மார்ட்டின், பிலிவின் வந்தாங்க. வந்துட்டு போயிட்டாங்க. அவங்க சொல்றாங்க, "நான் மாயாக்கு கூட அழுகல. எனக்கு ரொம்ப ஹெவியா இருக்கு. என்னால பேச முடியல. ஐம் ஜஸ்ட் கிரையிங்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ம். நான் தேம்பி தேம்பி அழுதேங்க. சின்ன பிள்ளை மாரி பார்த்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு சீன்லயும் அப்படியே லிட்டரலி வந்து சத்தம் போட்டுட்டு ஐம் ஜஸ்ட் கிரையிங் லைக் எனிதிங். ஜோவும் கால் பண்ணாரு. ஜோ கால் பண்ணிட்டு நானும் அழுகுறேன் அப்படின்னு அவரு சொன்னாரு. ஐ வாஸ் லைக் ஷி ஜஸ்ட் மேட் எவ்ரிஒன் கிரை அண்ட் ஐ குட் சீ லைக் ஆல்மோஸ்ட் 2,00,000 வியூஸ். அ அவங்கள ஜாக்லின பார்க்கறதுக்கு மட்டும் வந்து அந்த அந்த ஒரு இன்சிடென்ட்ட பார்க்கறதுக்கு மட்டும் அட் தட் டைம் பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸாவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 ஹார்ஸ் வந்து ஒன்லி டூ சீ தட் வெயிட் அண்ட் வாட்ச் வந்து கிட்டத்தட்ட 2,00,000 பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஐ ஹவ் சீன் அஸ்வினி போஸ்ட் பார்த்தேன். இட்ஸ் இட்ஸ் ட்ரூ தட் அந்த சேனல் வந்து டில் த லாஸ்ட் மொமெண்ட் தே ஜஸ்ட் வாண்ட் டூ மில்க் கன்டென்ட் ஃப்ரம் ஹர். ஓகே. அண்ட் தே ஜஸ்ட் வாண்ட் டூ இன்கிரீஸ் த டிஆர்பி. அத நான் அப்படிதான் பார்க்குறேன். அது ரொம்ப கேவலமா இருக்கு. அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த கண்டஸ்டன்ட்ஸ் உண்மையாலுமேங்க ஒருத்தருக்கு கூட வந்து அந்த மனசாட்சி அதெல்லாம் ஒரு ஒரு வெங்காயமுமே கிடையாது. அப்படிதான் நான் பார்க்குறேன். உங்களுக்கு புடிக்காம போலாம். ஓகே. உண்மையாலுமே அவங்க ஒண்ணு பண்ணாம அவங்களுக்கு சப்போர்ட் வெளியில கிடைக்குமா? இல்ல இத்தன பேர் வந்து ஒரு ஆர்கானிக்கா ஒரு ஸ்பேஸ் போட்டு ஹோஸ்ட் பண்ணி கன்டினியூஸா வந்து அவங்கள பத்தி பேசி, பேசி, பேசி ஹூ வில் டூ தட்? நோபடி வில் டூ தட் ஃபார் சம்ஒன் ஜஸ்ட் லைக் தட் ரைட்? தே ஹவ் டன் சம்திங். தே ஹவ் ஏர்ன்ட் ஹார்ட்ஸ் இல்ல. அந்த பொறாமைய வந்து கொண்டு போய் இப்ப சுனிதா வந்து கடைசியா ஹக் பண்ணி டிசர்வ் இட் அப்படிலாம் சொல்லும் பொழுது அது நீங்க போன வாரம் பண்ணியிருக்கலாம்ல சுனிதா அப்படின்னு தோணுச்சு. போன வாரம் நீங்க உங்க வாய வச்சுட்டு கொஞ்சம் அமைதியா, ஒழுங்கா இருந்திருக்கலாம். அந்த பொண்ண எந்த அளவுக்கு நீங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி டவுன் பண்ண முடியுமோ எல்லாரும் சேர்ந்து பண்ணிட்டு, வெளியில போறாங்கன்னும் பொழுது அப்படியே உடனே வந்து வாவ்! வேற மாரி ஒரு ஆக்டிங் போட்டீங்க அப்படின்னா, ஹவ் பீப்பிள் வில் பிலீவ் தட்? எனக்கு வந்து ஜெனுவினா ஃபீல் ஆனது முத்துக்குமரன், மஞ்சரி, ரயான், சௌந்தர்யா, ஆனந்தி. இவங்கள தவிர எனக்கு யாருமே ஜெனுவினா ஃபீல் பண்ண மாரி எனக்கு ஃபீல் ஆகல. தீபக். தீபக். தீபக் வந்து தெரியல. மேபி தீபக் இஸ் அவுட் ஆஃப் வேர்ட்ஸா? இல்லன்னா வந்து இவங்க எல்லாருமே வந்து மேபி அ இவருக்கு முத்துக்கு விளையாடுறதுக்கு வந்து கிளியர் ஆகுது. ரூட் கிளியர் ஆகுதுன்னு ஹாப்பி ஆகுறாங்களா? அப்ப அது அந்த ஒரு சென்ஸ்லயுமே எனக்கு பார்க்க தோணுது. மத்தவங்கலாம். இவங்கலாம் பேசல. ரியாவுமே வந்து ஷி ஃபெல்ட் ரியலி பேட். ஜெனுயினாவே வந்து ரியா வந்து ஃபீல் பண்ணாங்க. அது என்னால பார்க்க முடிஞ்சுச்சு. வர்ஷினி கடைசியா ஷி கிரைட். எல்லாருமே யார் யாரெல்லாம் டைட்டில் வின் பண்ணணும்னு நெனச்சனோ, அவங்கலாம் இல்ல. அப்படின்னு சொல்லும்போதாகட்டும். அண்ட் எனக்கு என்ன ஜாக்லின்ட்ட ரொம்ப புடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து, ஒருத்தவங்கள பத்தியும் பேசிட்டு, ஒருத்தவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு நீ இரு. சௌந்தர்யாக்கு அவங்க மோட்டிவேட் பண்ணதாகட்டும், இவங்க என்ன வேணா சொல்லட்டும். பிஆர் அது இது என்ன வேணா சொல்லட்டும். பட் வந்து நீ ஒண்ணுமே பண்ணாம இந்த இடத்துல நீ வரலன்னு அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணதாகட்டும். ரயானுக்கு நீ இருடா நான் உனக்கு ஓட்டு போடுறேன்னு சொன்னது. முத்துக்குமரன் இரு. ஐ ஐ ஐ ஹவ் ஏர்ன்ட் யூ பீப்பிள். அது எல்லாமே வந்து இட் வில் நாட் பி லைக் ஜஸ்ட் லைக் தட்.
அவங்க ஒரு ஹக் குடுக்கும்போது கூட விஷாலுக்கு வந்து அது அவ்ளோ ஜெனுயினா இருந்துச்சு. ஜஸ்ட் லைக் தட் சும்மா குடுக்கணுமே, கடமைக்கு அப்படி பண்ணல. ஓகே. அது அது எல்லாமே வந்து ஒரு ஒரு குட் குவாலிட்டியா நான் பார்க்குறேன். அது வந்து அவங்க ஹார்ட்ஃபெல்ட்டா பண்றாங்க. பட் அதையுமே வந்து நடிப்பு, நடிப்பு, நடிப்புன்னு இவங்க கொண்டு போக போறாங்க அப்படின்னா வந்து இவங்களலாம் வந்து கடவுளே நெனச்சா கூட திருத்த முடியாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப ஹெவியா இருக்குங்க. ஆனா வந்து தெரியல. மேபி அட்லீஸ்ட் நம்மளோட ட்வீட்ஸோ இல்லன்னா வந்து சோசியல் மீடியால நடக்கக்கூடிய இந்த ரீல்ஸ் அது இத பார்க்கும்பொழுது டெஃபினட்டா ஷி கேன் ஃபீல் த லவ் தட் வாட் ஷி வாஸ் ஹேவிங் ஃபார் ஹர் நம்ம கிட்ட இருந்து. பரவால்ல இத்தன மக்கள் உண்மையாலுமே எனக்கு இவ்ளோ லவ் இருக்கு அப்படின்றத அவங்க ஃபீல் பண்ணுனாங்கன்னா மட்டும் போதும்னு நெனைக்கிறேன். உள்ள போன யாருமே அவங்களுக்கு உண்மையாலுமே அந்த அளவுக்கு ஒரு ஜெனுவன் சப்போர்ட் இருக்குன்றத யாருமே கன்வே பண்ணல. இப்ப முத்துக்குமரனுக்கு எந்த அளவுக்கு கன்வே பண்ணாங்களோ, அதே ஒரு ஹெல்த்தியான ஒரு இதுலயே வந்து யாருமே ஜாக்லின்ட்ட கன்வே பண்ண மாரியே நான் பார்க்கல. எல்லாருமே அத ஒரு ஹெசிடேஷனா வச்சு வச்சு ஒரு மாரி அ சப்ரஸ் பண்ணி தான் பண்ணாங்க. அவங்க கேட்கறாங்க, ஆசையா கேட்கறாங்க. என்ன சொல்லுங்க சொல்லுங்கன்னா, ஒருத்தர் கூட வந்து ஒரு ஹார்ட் ஃபெல்ட்டாவே அவங்க கிட்ட பேசல. ஐ ஃபெல்ட் ரியலி பேட் ஃபார் தட். யார் இந்நேரம் வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஏங்க எனக்கு வந்து ஃபினாலேக்கு வந்து டிக்கெட் வந்து கிடைக்கலங்க லாஸ்ட் மொமெண்ட்ல. யார்கிட்டயாவது ஒரு டிக்கெட் மட்டும் இருந்துச்சுன்னா, ப்ளீஸ் எனக்கு வாங்கி குடுங்க. ஐ ஜஸ்ட் வான்னா கோ டூ ஃபினாலே. எனக்கு இந்த ஒரே ஹெல்ப் மட்டும் யாராவது இருக்கிறீங்க, பண்ண முடியும்னா எனக்கு பண்ணுங்க. இல்லன்னா நோ ப்ராப்ளம். பட் இஃப் யூ கைஸ் கேன் டூ இட், ஜஸ்ட் கெட் மீ 1 டிக்கெட் ஃபார் ஃபினாலே. ஐ ஜஸ்ட் வான்னா கோ தேர் டு மீட் மை கேர்ள் இஃப் இட் இஸ் பாசிபிள். Yes, Jerry, you can talk. உன் வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது ஜெரி. நானே பிரேக் ஆகிதான் கிடைக்கிட்டோம். ஓகே. நான் ஆக்சுவலி ஐம் ஸ்டில் திங்கிங் நேத்திக்கு முத்து ஃபர்ஸ்ட் ஓடினப்போ இல்ல முத்து தான் ஃபர்ஸ்ட் வந்தாருன்னு சொன்னதா இருக்கட்டும். இன்னைக்கு காலையில பவி போகும்போது அதை சொல்லாம நீங்க பேசி சார்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொன்னதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்டன்ஸ்லயுமே எவ்ரிதிங் அது அவளுக்குன்னு வரும்போது மட்டும் பாத்தீங்கன்னா முத்து ரயான் இல்ல அடுத்த ரயான் போகும்போது இல்ல அப்புறம் விஷால் போகும்போது அப்பெல்லாம் வந்து யார் ஃபர்ஸ்ட் வராங்க இல்ல உங்களுக்குள்ள பேசுவாங்க எப்படி பண்ணா யார் போவாங்கங்கிறது தெரிஞ்சு அவளுக்கு வரும்போது மட்டும் அது எவ்வளோ ஹார்டா கொடுத்து லாஸ்ட்ல இந்த 8 lakhs அவ கார் லோன் அந்த அமௌண்ட் எக்ஸாக்டா அப்படியே கொடுத்து பேட். அதுவும் எனக்கு எனக்கு சீரியஸா காஃபி உடைக்க வேணாம்னு சொல்லும் போது இந்த வெங்காயத்துல உங்க ரூட்டை உடைக்க முடிஞ்ச உங்களால இருக்கிற ரூட் அதுல உடைக்க வேண்டியதானே இருந்துச்சு. She doesn't deserve this. எனக்கு அதை விட கஷ்டமா இருந்தது எனக்கு ஆக்சுவலி நான் ஆக்சுவலா இந்த சீன் நடக்கும்போது அவ ஓடிட்டு ரிட்டர்ன் வந்து பிக் பாஸ் பேசுறதுக்கு அவளை கூப்பிடுறதுக்கும் நான் ஆக்சுவலா ஆஃபீஸ்ல இருந்து ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தேன். ரிட்டர்ன் வரும்போது நான் கேப்ல வந்துட்டு இருந்தேன். கேப்ல இருக்கோம் கூட ஆஃபீஸ் கொலிக்ஸ் இருக்காங்க. உடஞ்சிடக்கூடாது எப்படியாச்சும் இது பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவ லாஸ்டா ஓடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது கேபு கூட பார்க்கல. என்னால அதை விட தாங்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா ஜஸ்ட் லாஸ்ட் வீக் ஜாக்கோட ஃபேமிலின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஜெஃப்ரி நீ எதுனாலும் அவன்கிட்ட முன்னாடி பேசு பின்னாடி பேசாத அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது அவன் எவிக்ஷனப்போ அவ அழுதா. லாஸ்ட் வீக் வரணும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஓடி போய் சுட்டு போட்டா. இந்த நாய் அதை வெளில பார்த்துட்டு தான் உள்ள வந்துச்சு. வந்தோட சொல்லிட்டு புரியல அதை ஆக்சுவலி. போட்டு நோ யுவர் வாய்ஸ் இஸ் பிரேக்கிங். தெரியுது என்னால. என்னால உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களால பேச முடியல. பட் நீங்க பேசுறது தெளிவா கேட்கல. டேக் யூர் டைம். கொஞ்சம் டைம் இல்ல இல்ல எடுத்துக்கோங்க. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது, கேக்குதா? கேக்குது, கேக்குது, கேக்குது. ம். ஓகே. ஆக்சுவலா ஜெஃப்ரி அவ ஜாக்கோட ஃபேமிலில இருந்து பேசும்போதும் அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஜெஃப்ரி நீ எது பேசுனாலும் முன்னாடி பேசு.
பின்னாடி போய் பேசாத அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கூட அவனுக்கு எவிக்ஷன்ங்கிறப்போ ஷீ ஃபெல்ட் வெரி பேட். ஷீ க்ரைட். லாஸ்ட் வீக் அர்ணவ் வந்து அவனை பத்தி ஒரு வார்த்தை சொல்றாங்க போதே ஷீ லிட்ரலி பவுன்ஸ்ட் ஆன் ஹிம். அவனை பத்தி நீ அப்படி சொல்றது எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு. அதை இந்த நாய் வெளில பார்த்துட்டு தான் உள்ள போச்சு. போன உடனே சொல்லியிருக்கும் எனக்கு எனக்காக. சர்ப்ரைஸ்ங்க. ஜெஃப்ரிக்கு வந்து எப்படி ஒரு சின்ன ஒரு கர்ட்டசி கூட இல்லையா? ஏன்னா ஜெஃப்ரி வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே உண்மையாவே இல்ல. ஓகே ஜஸ்ட் பாய்ஸ் கேர்ள்ஸ்ன்னு இருக்கும்பொழுது ஹி ஜஸ்ட் வாண்ட் டு யூஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே அப்படிதான் அந்த பையன் வந்திருந்தான். ஆனா இந்த பொண்ணு வந்து அவன் எந்த நேரத்துல உண்மையா இல்லாத போதுமே எல்லா நேரத்துலயுமே ஷி ட்ரஸ்டட் ஹிம். வெளில போகும்பொழுதும் உடைஞ்சா. அதுக்கப்புறமேட்டு நீங்க சொன்ன மாரி அர்ணவ் வந்து ஜெஃப்ரிய ரொம்ப தவறா பேச அந்த வார்த்தைகள் எடுக்கும் பொழுதுமே வந்து இனிஷியலா அப்பயே வந்து கட் பண்ணி ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாகட்டும். அது எல்லாத்தையுமே அந்த பையன் பார்த்துட்டு தானே வந்திருப்பான். எப்படி வந்து பார்த்துட்டு வந்து இவ்ளோ ஒரு மாரி மனசாட்சியே இல்லாம நடந்துக்க முடியுது? இல்ல இவன்லாம் எங்க ஏன்னா நான் ஜெஃப்ரியோட டாம் இன்டர்வியூல ஒரே டாம் ஒரு ஒரு டவுட் எனக்கு. அவன் மற்றவங்க அழுகிறதுக்காக சிரிக்கிறானா இல்லை ஜாக்லின் அழுதுறதுக்காக சிரிச்சானா? எனக்கு அது எனக்கு யார் அது வேணா இல்ல அழுது யார் he's அழுதுதான் saying சிரிச்சு போட்டோம். he is saying that சாச்சனாலாம் பொய்யா அழுகுறா எல்லாருமே பொய்யா நடிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றான். நான் என்ன சொல்றேன், பொய்யா நடிக்கிறவங்கள பார்த்து நீ இப்ப சிரிக்கிறியா? இல்ல அங்க ஒருத்தி உடைஞ்சு போய் அவ்ளோ நேரம் சொல்லுங்க பிக் பாஸ் சொல்லுங்க பிக் பாஸ் நான் வந்து உண்மையாலுமே நான் இது பண்றேனா இல்லையா சொல்லுங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு ஒருத்தி வந்து மனசார அழுதுட்டு இருக்காளே. எல்லாருமே சட்டிலா இருக்காங்க. அதெல்லாம் இல்ல பாத்துக்கலாம் இரு. எப்ப இருந்தாலும் உனக்கு சாதகமா தான் சொல்லுவாங்கன்னு சொல்லி அத்தனை பேர் சொல்லும் பொழுதுமே she was like crying, right? அத பார்த்து கூட எப்படி how you will be able to comment on it or அத எப்படி உங்களால ஹாப்பியா பார்க்க முடியுதுன்றது தான் எனக்கு questionable-ஆ இருக்கு. Then what sort of person you are? எஸ் Then எஸ் அப்ப ஐ எம் கிளியர் யாருக்கு ஆன் தான் தட். உண்மையா ஐ இருப்பீங்க? ஜஸ்ட் வாண்ட் டு மேக் இட் கிளியர் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ ஐ வாண்ட் யூ டு சே இட் தட். தேங்க்யூ. எனக்கு இல்லை பேக்கப் வேறு அதை தெளிவாக சொல்கிறேன். இப்போ வந்து பேசிக்கான ஒரு ஒரு எம்பத்தி இருந்ததுன்னா அது ஒரு அவ்வளோ ஒரு எமோஷ்னலான மூமெண்ட்டு. அவ்வளோ நாள் எஃபோர்ட் போட்டாங்க, வெளியே போகிறாங்க, அத்தனை பேர் மற்றவங்க அழுகிறதெல்லாம் விடுங்க. ஜாக் அவ்வளோ தூரம் பிரேக் ஆகி அழுகுறாங்க. உனக்கு அவங்க மேலே கன்சர்ன் இருந்தால் இவங்க அழுகிறதெல்லாம் எங்கே தெரிய போகுது? நீ அவங்க மேலே கன்சர்ன் இருந்து இல்லை சின்ன எம்பதி இருந்தா இவங்களையெல்லாம் ஏன் கவனிக்கிற? அவங்களுக்கு என்னன்னா அதை சொல்ல முடியாது. ஜாக் அழுகிறதும் வந்து இவங்களுக்கு சிரிப்புங்கிற மாதிரி போச்சுன்னா இன்னும் பேக் ஃபயர் ஆகும் இல்லையா? அதை காட்ட முடியாது. அதை இப்படி சுற்றி உழைச்சி கொண்டு வராங்க, அவ்வளோதான். ஜாக் அழுகிற இப்போ சவுண்ட் அதை பண்ணாங்களா? அர்ணவ் அதை பண்ணாரா? இல்லை ராணவ் கூட உள்ள வந்ததுக்கப்புறம் சிரிக்கிறாங்க, உள்ள வெளியே இருக்கும்போது அவர் கூட தான் நின்னாரு. யாருமே பண்ணலையே. ஏன்னா ஜாக் அழுகுறாங்க, அவங்கள கம்ஃபோர்ட் பண்ணவங்கிறது தான் எல்லாத்தோட நோக்கமா இருந்தது. அதனால இவனுங்க 2 பேரும் வந்து நான் ஜெஃப்ரிய பத்தி இந்த மொத்தமே 3 ட்வீட் தான் போட்டிருந்தேன். அவனை அடிக்காதீங்க, அவன் ரொம்ப சின்ன பையன் அப்படி இப்படின்னு. இவனுங்க 2 பேரும் வந்து இவனுங்க என்ன கேரக்டர்னே புரியல. நீ வந்து ஷோ பண்றடா. இது வந்து ஒரு ஒரு ஸ்கிரிப்டா இருந்து ஒரு நடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா எண்ட் ஆஃப் த டே இது ஒரு நடிச்சாங்க, நல்லா நடிச்ச அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு படத்துல இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வருதுன்னா ஓகே இந்த மாதிரி நடிச்சாங்க, சூப்பரா நடிச்சாங்க. இது ஒரு ரியாலிட்டி ஷோ. நீ கேரக்டரை ஷோ பண்ற. ஒரு பொண்ணு 100 நாள் விளையாண்டுட்டு போயிருக்கு. இது ஒரு ரியாலிட்டி ஷோ தான், ஒரு கேம் பிளே தான். ஒரு கேம் பிளே நல்லா பண்ணிட்டு போயிருக்கு. அதை எவிட் ஆகும்போது நீ சிரிக்கிறன்னா உன் கேரக்டர் எப்படி ப்ரொஜெக்ட் வெளியே ஆகுங்கிற ஒரு பேசிக் காமன் சென்ஸ் கூட இல்லையா உனக்கு? அது நீ எத்தனை பேர்த்த அஃபெக்ட் பண்ற? அது உன் மேல எவ்வளவு வெறுப்பை தரும்? இப்ப நான் வந்து அடக்கிட்டு ட்வீட் போடாம இருக்கேன், எல்லாரும் அப்படி இருப்பானா? எல்லாத்தோட ஏட்டி நீ சம்பாதிச்சிட்டு இருக்க. அது சத்யாலாம் அவனுக்கு வயசு கம்மி. நீ எல்லாம் வந்து ஒரு குழந்தைக்கு தகப்ப. நாளைக்கு உன் குழந்தை இதை பார்க்காதா? ஏங்க என்ன சத்யாவோட ஷோ பண்ற ஒய்ஃபே வீட்டுக்கு சொசைட்டி? போனா காரி துப்ப மாட்டாங்களா? என்ன பண்ணிட்டு இருந்த? என்ன இல்ல என்ன நடந்திருக்கு? கேரக்டர் ஷோ பண்ற? பர்சனலா போகக்கூடாதுதான், ஆனா என்ன கேரக்டர் நீ ஷோ பண்ற? அந்த இடத்துல இன்னைக்கு ரம்யா இப்போ எவிக்ட் ஆகி போறப்போ இப்படி யாராவது ரியாக்ட் பண்ணியிருந்தா உன்னோட மனநிலைமை என்ன இருக்கும் அந்த டிவியில பார்க்கும்போது? இல்ல உனக்கெல்லாம் ஹார்ட்ஃபுல்லா ஹக் கொடுத்துட்டு போனாங்களே ஜாக், அவங்க வீட்டுல போய் பார்த்தாங்கன்னா இது எப்படி இருக்கும் மனநிலைமை? உன் ஃப்ரெண்ட்ஷிப்பு 10 பைசா உதவாது ஜாக்குக்கு. அது நாங்க ஸ்பேஸ்ல வந்தாலும் சொல்லிடுவோம். ஆனா அந்த கேரக்டரை ஷோ சொல்லுங்க. அது கூட பரவாயில்ல. கடைசியா அந்த பொண்ணு சத்யாவுக்கு ஹக் பண்ணிட்டு நான் போய் ரம்யாவுக்கு பார்க்குறேன்னு சொல்லி ஆமா. ஐ ரியலி ஃபெல்ட் பேட். எனக்கு இப்போ கூட அதை நினைச்சா கண்ணீர் வருது. ஏன்னு தெரில. அது அந்த பொண்ணு
எல்லார் மனசுலும் நின்றுட்டு போயிடுச்சு இட் இஸ் பாப்பா. வெரி ட்ரூத்ஃபுல்ங்க. அத நாங்க சொல்லும்போது ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு வந்து விஷால் வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தான் பாப்பா. நீங்க நோட் பண்ணீங்களான்னு தெரியல. ஹி வாஸ் லிட்டரலி கண்ட்ரோலிங். இது வந்து பேக் ஃபயர் ஆயிடும். அண்ட் ஹி வாஸ் ஜஸ்ட் கிளைமிங் நீங்க வந்து இப்ப வந்து லைக் யூ நோ ஐ ஜஸ்ட் வான்ட் டாக் ஒன்லி அபௌட் ஜாக் தான் நவ் இன் தி ஸ்பேஸ். பட் வந்து என்னால வந்து விஷால பத்தி சீரியஸா பேசாம இருக்க முடியல. அவர் வந்து மஞ்சரி ஏதோ கமெண்ட் பண்ணதா சொல்லியிருப்பார்ல. எப்படியோ ஒரு மாரி இருந்துட்டீங்க அப்படின்னதுமே நான் என்னோட ஆக்ஷன்ல ஷோ பண்ணிட்டேன். அண்ட் அன்ஷிதாவும், சுனிதாவும் வந்து விஷால வந்து வேலிடேட் பண்றாங்க எல்லா இடத்துலயுமே. உன்னை யாருமே இனிமே கேள்வி கேட்க முடியாது. இப்ப நீ பண்ணிட்டல்ல, ப்ரூவ் பண்ணிட்டல்ல. புரியல எனக்கு. நீ பொட்டிய போய் பணத்த எடுத்துட்டு வந்துட்டனா, நீ உன்ன ப்ரூவ் பண்ணிட்டதா அர்த்தமா? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். வாட் இஸ் த கேரக்டர் தட் யூ ஹேவ் ஷோன் இன் திஸ் 1 ஆர் 2 டேஸ் இன் தி ஷோ? வாட் யூ ஹேவ் ஷோன்? ஒருத்தவங்க வந்து உன்ன கேள்வி கேட்டு, அத அதுதான் வந்து ஒரு மாரி உன்ன ஒரு கார்னர் பண்ணிட்டாங்க. நீ அழுதுட்ட அப்டின்னா, வாட் யூ ஹேவ் டன் எல்லாமே மறைஞ்சு போயிடுமா? இல்ல மக்கள் மறந்துருவாங்களா? எனக்கு புரியல. வாட் யூ ஆர் ட்ரையிங் டூ ஷோ ஹியர்? அதெல்லாம் இல்லடா. நம்ம பேசக்கூடாது. நம்ம ஆக்ஷன்ல காட்டணும். அப்ப இத்தன நாள் நீ ஆக்ஷன்ல காட்டாம என்ன புடுங்கிட்டு இருந்த? இல்ல அது அந்த டாம் எஃபோர்ட்ட வந்து வேலிடேட் பண்ணாம அத வந்து அது வந்து ஓகே நம்ம வந்து ஜாக்க ரூட் பண்றோம். அதுக்காக சவுண்டோட எஃபோர்ட்ட வந்து எங்கேயுமே சவுண்ட் பண்ற ஃப்ளாஸையோ, சவுண்ட் பண்ற மிஸ்டேக்கையும் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் முத்துது. யாரோட எஃபோர்ட்டையும் நம்ம வந்து டீக்ரேட் பண்ணதே இல்ல. சவுண்ட் வந்து போய் பெட்டி அடிக்க திரும்பி வராம இருந்தாங்கன்னா, அது சவுண்டோட டிசிஷனு. சவுண்டோட டைரக்டரே அப்படிதான். அவங்க சிரிச்சுட்டு திரும்புறாங்களோ, சிரிக்காம திரும்புறாங்களோ, சுனிதா நீ வருத்தப்படு. நீ போய் விளையாண்டு நீ பெட்டி எடுக்காம போனா உட்காந்து வருத்தப்படு. அது சவுண்டோட கேரக்டர் அப்படி. சவுண்ட் அத லைட் வெயிட்டடா எடுத்துக்கிட்டாங்க. லைட் ஹார்ட்டடா பாப்பா எடுத்துக்கிட்டாங்க. அவங்க ஏன் திரும்பி அவங்களோட வந்தாங்க ஃபேன் அப்படின்னா, ஏன் திரும்பி வந்தாங்கன்னா 3 பெட்டி இருந்தது. அவங்க ஓடும்போது நேரா போறப்ப 3 பெட்டி இருந்தது. அத பார்த்தோனே திரும்பிட்டாங்க. அது உனக்கு தெரியுமா? நீ வீட்டுக்குள்ள இருந்த. நீ வந்து 10ஆவது நாள், 15ஆவது நாள் எலிமினேட் ஆயி போயிட்ட. எனக்கு இவங்களுக்கெல்லாம் என்னன்னா, இந்த கேரக்டர ஷோ பண்றாங்க. நாளைக்கு சத்யாலாம் ஒரு படம் நடிக்கிறேங்கிறாரு. உன் படத்த நான் போய் பார்க்கவே மாட்டேனே! நீ இல்லப்பா. நாளைக்கு நீ எங்கேயோ உன்ன எதுக்காப்புல பார்த்தா, எனக்கு உன்கிட்ட வந்து ஹேண்ட் குடுத்து, ஹாய் சத்யான்னு பேசவே தோணாது. ஏன்னா, நீ அந்த மாரி கேரக்டர ஷோ பண்ற எனக்கு. ஸ்டெஃப்ரியே நான் கண்டுக்கவே மாட்டேன். நீ எதுக்காப்புல வந்தீன்னா, உனக்கு திரும்பிட்டு போயிடும். அப்ப நான் ஒருத்தன் அப்படி நினைக்கிறேன்னா, லட்சக்கணக்கான பேர் உன்ன அப்படி பத்தி நினைப்பான். எனக்கு என்ன புரியலன்னா, சாரி டு இன்டரப்ட் அந்த பாப்பா. பேசிக் காமன் சென்ஸ் கூட இல்லாத இவனை எல்லாம் எதுக்கு இந்த ஐக்யூ டெஸ்ட் கூட பண்ணாம எப்படி உன்னை ஷோக்குள்ள விட்டீங்க? நீ இப்படி சிரிச்சீன்னா உன்னை டிவில இருந்து காப்பாத்துவானுன்னு நினைச்சியா நீ? உன்னை அப்படியே எடுத்து போட்டுற மாட்டானா டிவில? எவ்ளோ நேரம் சிரிக்கிறாங்கல்ல. அவ்ளோ சீரியஸான மொமெண்ட் போயிட்டு இருக்கு. சிரிக்கிறாங்க. "டேய் நம்மள தான்டா எடுக்குறாங்க. கேமரால சுத்தி சுத்தி எடுக்குறாங்கன்னு" சொல்லி டீ-ஷர்ட் எடுத்து மறைச்சுக்கிறானுங்க. ஏன் பாத்ரூம் இருக்குல்ல உனக்கு அவ்வளவுதான் சிரிச்சு தொலையணும்னா, பாத்ரூம்ல போய் சிரிச்சு தொலைய வேண்டியதானே? என்ன இல்ல டாம். ஒரு ஒரு 1,00,000 பேர் பார்த்தாங்கன்னு வச்சுக்கலாம் அந்த லைவ. 1,00,000 பேர் 1,00,000 பேருமே அஹ், எந்த ஃபேன்ஸா வேணா இருக்கட்டும். 1,00,000 பேர் அந்த இடத்துல என்ன என்ன நினைச்சு பார்த்திருப்பான்னா, ஜேக்க தன்னோட கனெக்ட் பண்ணி பார்த்திருப்பான். அவன் அழுகும்போது 50,000 பேர் அழுதாங்கன்னா, 1,00,000 பேத்துல ஒரு 50,000 பேர் அழுதுருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அந்த 50,000 பேர்த்த பார்த்து நீ சிரிச்ச மாதிரி அவங்களுக்கு அஃபெக்ட் ஆயிரும் அது. அந்த பேசிக் காமன் சென்ஸ் இல்லாம உன்னை எப்படி டெஸ்ட் பண்ணி எப்படி உன்னை கண்டஸ்டண்டா உள்ள விட்டானுங்க? இது வரைக்கும் எந்த சீசன்லயாச்சும் அப்படி நடந்திருக்கா? அப்ப இவனுக்கு ஐக்யூ லெவல் எல்லாம் என்ன? இவனுக்கு ஐக்யூ லெவல் எல்லாம் உள்ள விட்டதுனால தான் கண்டென்ட் வரல. அதனால தான் 50, 60 நாள் உள்ள இருந்துட்டு அவன் வந்துட்டு என்னை அம்மா அம்மான்னு அழுது வெளியே விடுங்கன்னு சொன்னது. வெளியே போயிட்டு நான் வந்து எப்படி கெத்தா வெளியே போனேன்னு ஷோலயே வந்து பேசுறான். அவனை உள்ள வேற விட்டுருக்கீங்க நீங்க. இது இன்ஸ்டால போஸ்ட் வேற போட்டிருந்தாரு. எனக்கு அத பார்த்துட்டு வந்து லிட்டரலா "டேய் யார்றா நீ?" அப்படின்னு இருந்துச்சு. எக்ஸிட் வந்து இவரோட எக்ஸிட் தான் வந்து சிறப்பா இருந்துச்சாமா. அப்ப இன்னைக்கு நடந்துச்சு ஒரு எக்ஸிட். என்ன சொல்லுவீங்க? வாட் யூ கைஸ் வில் கால் ஃபார் இட்? டாம் கிச்சன்ல ஒரு நிமிஷம். நான் முடிச்சிடுறேன். நான் 10 ஆ, நிமிஷம் முடிச்சுட்டு போயிடுறேன். ஆ சொல்லுங்க ஜெரி. எனக்கு என்ன ஒண்ணே ஒண்ணு புரியுதுன்னா, ஜாக்லி நமக்குலாம் யாருக்கா? அவர நம்ம நேர்ல கூட நம்மள நெறைய பேர் பார்த்துருக்க கூட மாட்டோம். நம்மள நெறைய பேர் பேசியிருக்க மாட்டோம். அந்த பொண்ணு எத்தன நாள் அவங்களுக்கு சாப்பாடு போட்டுப்பா. எத்தன நாள் அவங்களுக்காக டிஃபெண்ட் பண்ணியிருப்பா. எத்தன நாள் அவங்களுக்காக வந்து ஃபைட் பண்ணியிருப்பா எல்லார்கிட்டயும். அவங்க அவங்க அழும்போது நான் எத்தன நாள் பக்கத்துல உட்காந்து ஒண்ணும் இல்ல பார்த்துக்கலாம் அப்படி சொல்லியிருப்பா. நம்மலாம் ஒரே நாள் நீ ஒரே கூட வேணாம். எப்படி உனக்கு சிரிக்க முடியுது? எனக்கு புரியவே இல்ல. எனக்கு பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும். பக்கத்துல ஒரு அழுதுட்டு இருக்கா. பேசிக் ஹியூமன் ஒரு ஒரு ஹியூமன் நேச்சர் இருக்கிற ஒரு பர்சன் வந்து சிரிக்க முடியாது.
என்ன சொல்றேன், நீ வந்து உண்மையிலேயே ஹார்ட் ஃபெல்ட்டா எனக்காக அழணும்னு கூட அவசியம் இல்ல. ஆனா உன்னால அந்த இடத்துல அவ உன்னை தம்பியா பார்த்திருக்கா, உனக்காக அவன் நின்றுருக்கா, நிறைய இடத்துல உனக்காக சண்டை போட்டிருக்கா, அந்த டால் டாஸ்க் எல்லாம் அவன் ஜெயிக்கணும்னு அவ்வளவு ஆசைப்பட்டிருக்கான். அவனுக்காக ராடத்துல சண்டைக்கு போயிருக்கா. அதுக்கப்புறம் வீக்கெண்ட்ல அந்த கோவத்தை ரோஸ் வாங்கினப்ப அவ யாரையுமே பிளேம் பண்றது கிடையாது. இவன் பண்ணும்போது கூட அவன் ஒரு வார்த்தை பேசினது கிடையாது. அந்த வீக் என்எஃப்பி இவனுக்கு கிடைச்சது இவனுக்கு அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கா. அந்த வீக் அவ என்எஃப்பிக்காக வந்து ஜெஃப்ரியை வந்து போஸ்ட் கத்தும்போது கூட அவனுக்காக அவன் நிறைய ஓகே அவனுக்கு ஏதோ நல்லதா இருக்குன்னு அவன் சந்தோஷப்பட்டிருக்கா. அவனுக்காக அவன் கிளாப் பண்ணியிருக்கா. இதெல்லாம் சரி வீட்டுக்குள்ள இருந்ததுக்கும் உனக்கு தெரியாது. ஓகே ஃபைன் எடுத்துக்கிறேன். வெளில போய் பார்த்துட்டு வந்துடும் உனக்கு அவளை பத்தி புரியல. நீ இல்லாதப்போ உனக்காக சண்டை போட்டிருக்கா. அவ இருக்கும் போது உன்னால எப்படி அவளால சிரிக்க முடியுது எனக்கு புரியவே இல்லை. அப்போ என்ன எவ்வளவு கீழ்த்தனமான ஒரு ஆளா நீ இருப்ப. உன்னால உன் கூட உனக்காக டிஃபெண்ட் பண்ணி உனக்காக இருந்த ஒரு பர்சனுக்காக உன்னால நீ அவங்களுக்காக சண்டை போட வேணாம். நீ அவங்களுக்காக பேச 2 வார்த்தை முத்துக்குமன் பேசின அளவுக்கு நீ பேச தேவையில்லை. ஏன் நீ 2 வார்த்தை கூட பேச தேவையில்லை. ஆனா உனக்கு இப்படி சிரிக்க முடியுது. வெளில வாஜா பாட்டி பண்ணலாம். அவ பாட்டி பண்ற சுச்சுவேஷன் இருக்கா அந்த மொமெண்ட் ஹெல்ப் ஆகுது நீ சொல்றேன்னா உண்மையிலே ஃபீலிங்ஸ் நீ சொல்றதுன்னா பரவாயில்ல. ஆனா கொஞ்சம் கூட எமோஷனே இல்லாம எப்படி எப்படி இவங்களால எப்படி இருக்க முடியுதுன்னு எனக்கு புரியல. அப்படி என்னடா வளர்ந்துருக்கீங்க நீங்க. இன்னும் எமோஷன்ஸ் கூட கொஞ்சம் கூட இல்லையா? அப்படி ரொம்ப 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 கேட்கும். இவனுக்கு நம்ம 100 நாள் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்களாம் வந்து இப்போ இந்த இவங்களுக்காக நீங்க ஒரு பர்சனுக்காகவே இவங்களால நிக்க முடியுதுன்னா நாளைக்கு இவங்க யாருக்காக போய் நிக்க போறாங்க? இந்த சொசைட்டில இவங்க யாருக்காக வாய்ஸ் ரேஸ் பண்ண போறாங்க? யாருக்காக இவங்க என்ன பண்ண போறாங்க? இவங்களும் எதுக்கு ஷோக்கு வரணும் முதல்ல? எனக்கு சீரியஸா புரியவே இல்லை. ரொம்ப எனக்கு தெரிஞ்சு நான் ஜாக் ஃபேனை மட்டும் சொல்லல. இந்த இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் நான் நிறைய சவுண்ட் ஃபேன்ஸ், முத்து ஃபேன்ஸ் இத்தனை நாளா அவளை வந்து நிறைய விஷயம் சொல்லி நேம் கால் பண்ணிட்டு இருந்தவங்களே அவளுக்காக உடஞ்சு ஃபீல் பண்ணிடுறாங்க. சரி அவங்க அழறாங்க அதெல்லாம் நான் சொல்ல வரல. அட்லீஸ்ட் திஸ் இஸ் அன்ஃபேர்னு சொல்றாங்க உங்களுக்கு தோணுது. நீ அவ கூடவே இருந்திருக்க அவங்களுக்கு எத்தனை நாள் ஊட்டி வச்சிருக்கா. உன்னால எப்படி இவ்வளவு அன்ஃபேரா விட்டாரு உன்னால எப்படி சிரிக்க முடியும்? எத்தனை ஜென்மம் நீலாம் உனக்கு உனக்கு யாரா ஷோக்குள்ள அலோவ் பண்றீங்க புரியவே இல்லை. இவனுங்கெல்லாம் வந்து எண்ட் ஆஃப் த டே நம்ம தான் இவங்களுக்குலாம் வந்து சப்போர்ட் பண்றது ஏதோ பெரிய முட்டாள் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் பிக் பாஸ் கடைசியா அந்த டிராஃபியை உடைக்க வேணாம்னு சொல்லும் போது எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா மேபி அவங்களுக்கே வந்து கொஞ்சம் இந்த குற்றம் உள்ள நெஞ்சுதான் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சரி நம்மதான் வந்து இவ்வளோத்தையும் அவளை பண்ண வச்சுட்டோம். 100 நாள் அவளை நல்லா யூஸ் பண்ணிட்டோம். அட்லீஸ்ட் இந்த ஒரு டிராஃபி கூட போய் தொலைட்டோம் அப்படின்னு சொல்லி கஷ்டமா தான் இருந்துச்சு. எனக்கு என்னன்னா நிஜமாவே அவளுக்கு வந்து அந்த டிராஃபிங்கிறது வந்து ஒரு இதுவே இல்லை. ஏன்னா இந்த 100 நாள்ல அவளோட கான்பிடன்ஸ் உடைச்சிருக்காங்க. அவளோட ட்ரீமை உடைச்சிட்டாங்க. அப்படியே மொத்தமா உடைச்சி நசுக்கி தூக்கி போடும்போது இந்த ஒரு ஆதல் பரிசு அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொடுத்த மாதிரிதான் எனக்கு இருந்துச்சு. வெரி வெரி அன்ஃபேர். She did not deserve this. நான் அப்படியே லிசனிங் போயிட்டு Yeah, சரி. Sure. எஸ் ஆக்சுவலி அடுத்தது லைவ்ல சாரி இன்டரப்ட் பண்ணதுக்கு டாம். லைவ்ல அதான் அந்த கிச்சன்ல பேசிட்டு இருந்தாங்க, சிரிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ ராணவ் கிட்ட சத்யா கேக்குறாரு இல்ல கேக்குறான், உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காடான்னு. இருக்குன்னு சொல்றான். உனக்கா அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலா கேக்குறான். இந்த ஆட்டிடியூட் எல்லாம் வச்சுட்டு இவன்லாம் என்னத்த லைஃப்ல இதுக்கப்புறம் ஒண்ணுமே சீரியஸ்லி சொல்றேன். நான் சாபம்லாம் விடல. இவன்லாம் லைஃப்ல ஒண்ணுமே பண்ண மாட்டான். ஜெஃப்ரிலாம் இன்னும் ஒண்ணுமே. ஜெஃப்ரிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் வயசுன்னு சொல்றதே எனக்கு என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. என்ன வயசு எனக்கு புரியல. அந்த அந்த மெச்சூரிட்டி லெவல் இல்லாம எப்படி இந்த கேம்குள்ள அமைச்சிருப்பாங்க. அவன் ஆட்டிடியூடே தப்பா இருக்குங்க. அதுக்கு வந்து ஏஜ் நம்ம காரணம் சொல்றதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இவன் வயசுல ஹம்பிளா ரொம்ப அமைதியா இருக்கிறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. இந்த ஆட்டிடியூடே தப்பா இருக்கு. பாக்குறதுக்கே நல்லா இல்ல சுத்தமா. ஏன் பார்த்தா எல்லாத்துக்குமே அதாங்க தோணியிருக்கும். பிகாஸ் எனக்கு வந்து என்னன்னா இவங்கலாம் சேர்ந்து ஒண்ணா பார்ட்டி பண்ணியிருக்காங்க. யாரு 1 ஹவர்ல வந்துச்சா அது டாம்? 1 ஹவர் நான் பார்க்கல பாப்பாய். நான் லைவ் தான் 1 பார்த்தேன். ஹவர்ல பாப்பாயி 1 ஹவர்ல வந்து அவங்க பாத்ரூம்ல சிரிச்சது வந்திருக்கு.
ஓகே. ஓகே. கிச்சன் ஐட்டமும் வந்துருக்கு. கிச்சன்லயும் பண்ணதே இது வந்திருக்கு. ஒரு அதுதான் இது ஒரு கேம் ஷோ அப்படின்னு மட்டும் அப்படி இல்ல. அது வந்து ஒரு சின்ன சின்னதா எனக்கு 8 சீசனா கனெக்ட் ஆனதுல 7 சீசனாவே. ஆனா ஃபர்ஸ்ட் சீசன்லயே பரணிய வந்து எங்க இறந்து போன அண்ணன் சொல்லி பொண்ணு ஒரு பேசினது நான் இப்ப வரைக்கும் நான் என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் சீசனு பிக் பாஸ் ஆரம்பிக்குது. பரணி வந்து எங்க இறந்து போன அண்ணன் மாதிரியே இருக்காரு அவர் பண்றதெல்லாம் அப்படின்னு கனெக்ட் பண்ணி பார்த்தா பொண்ணு எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்போ அதெல்லாம் அப்ப அந்த மாதிரி ஜாக் எத்தனை பேர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, சவுண்ட் எத்தனை பேர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நீ வந்து அவங்கள கிண்டல் பண்ற மாதிரி ஆயிரும். நீ அதெல்லாம் புரிஞ்சுக்காம எப்படி எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. நீ வந்து பிக் பாஸ் ஷோக்குள்ள ஒருத்தன் வர்றான் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எல்லா ஷோவும் பார்த்துருப்பான். அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, என்ன மாதிரி அப்படிங்கிறத தெரியாம ஒரு எலிமினேஷன்ல ஒரு பொண்ணு அழுகுது, அத நீ சிரிக்கிற. எனக்கு ஒண்ணும் புரியல. இவனுங்க எப்படி நீங்க டெஸ்ட் பண்ணி எடுத்தீங்கங்கிறது தான் எனக்கு இப்ப கொஸ்டின் மார்க்காவே இருக்கு. இல்ல இவனுங்கள மாரி ஆளுகள உள்ள விட்டா நம்மளுக்கு இந்த மாரி கன்டென்ட் கிடைக்கும்னு தெரிஞ்சு விட்டீங்களா? அதுவும் ஃபினாலே வீக்கு வீட்டுக்கு வெளிய போகாத ஆளா இருந்தா கூட சரி நம்ம கன்சிடர் இருக்கு. ஓகே நீ வெளிய போல. வீட்டுக்குள்ள இருந்த அந்த சர்க்கம்டன்ஸ வச்சே நீ வந்து உனக்கு ஒரு ஹேட்ரட் இருக்கும். இல்லைன்னா ஒருத்தர பிடிக்காம இருக்கும். அதனால சிரிக்கிறேன்னு கூட வச்சுக்கலாம். அர்ணவ் வந்து அந்த ஒரு விஷயத்த போட்டு அடிச்சான். அர்ணவ் கூட எவ்வளவு டீசெண்டா நடந்துக்கிட்டாரு. அந்த ஒரு இன்சிடென்ட் தாண்டி மத்த எல்லாமே த்ரூ அவுட் அந்த வீட்ல ஃபுல்லாவே நல்லா டீசெண்டா தான் நடந்துக்கிட்டாரு. அந்த ஒரு இன்சிடென்ட்ட தவிர அவரு அப்படி பண்ணியிருக்க கூடாதுதான். அதுக்கு இவங்களோட கம்பேர் பண்ணா அந்த மனுஷன் எவ்வளோ ஜென்டில்மேனா தான் இருக்கான் அந்த வீட்டுக்குள்ள. இவங்களுக்கு இருக்கிற சப்போர்ட்ட வந்து அர்ணவ் வந்து எங்கேயுமே நல்லிஃபை பண்ணலங்க. அது யாருக்கு இருக்கிற சப்போர்ட் ஆகட்டும், அத எதையுமே அவர் நல்லிஃபை பண்ணல. வந்து அந்த ஐ மீன் அவங்கள அந்த வார்த்தைகள் அவருக்கு அந்த கோவம் இருக்கு. பர்சனலா அவருடைய லவ் லைஃபையோ, இல்ல எதையோ இவங்க வந்து அஃபெக்ட் பண்ணதா இவர் ஃபீல் பண்றாப்ல. இவங்கலாம் சேர்ந்து தனியா பார்ட்டி பண்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க பிரேக்கப் பண்றாங்க. ஓகே. இதெல்லாம் பார்த்தா அவருக்கு கடுப்பா இருந்திருக்கலாம். ஓகே. பட் வந்து இவங்களோட எஃபோர்ட்ட வந்து மத்த கண்டஸ்டன்ட்ஸோட எஃபோர்ட்ட யாரோடதையுமே வந்து அவர் நல்லிஃபை பண்ணவே இல்ல. இவன் ஒண்ணுமே பண்ணல, சும்மா இருக்கான். அந்த மாரிலாம் பண்ணல. இப்ப ரவீந்திரன் வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு பாப்பாய். இது வந்து சூசைட் தான். ஜாக்லின் வந்து அந்த டெசிஷன் எடுத்து போகும்போது, சூசைட்ன்னு சொன்னாப்ல. ஓகே. நீங்க போன வாரம் என்ன புடுங்குனீங்க வீட்ல? அப்படின்னு எனக்கு கேட்கணும்னு இருக்கு. நீங்க பண்ணதுனால தான் இது எல்லாமே நீங்க அவளுக்கு ஒரு பாசிட்டிவ் ஹோப் குடுத்துருக்கீங்க. உள்ள போயிட்டு சூப்பரா பண்ணிட்டு இருக்க. உனக்கு வெளில வந்து ஒரு நல்ல இது இருக்கு. அப்படின்ற மாரி நீ ஒரு பாசிட்டிவ்ல ஏதாவது ஒண்ணு சொல்லியிருந்தீங்கன்னா, அவங்க அத ஸ்கிப் பண்ணியிருந்திருக்கலாம். ஜாக்லின் வந்து டெஃபினட்டா ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. ஓகே. பட் அவங்கள ஸ்கிப் பண்ணாம அவங்களுக்கு சான்ஸே குடுக்காம லிட்டரலா யூ கைஸ் புஷ்ட் ஹர் டூ அனதர் எக்ஸ்டென்ட். நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணமோ, ஆஃப்டர்நூன்ல இருந்து நம்ம லைவ் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு ஈவினிங்ல இருந்துனா நமக்கு தெளிவா தெரியும். அவங்க அவங்க மஞ்சரி கூட வைக்கிற மஞ்சரி கூடயும், ரயான் கூடயும் வைக்கிற கான்வர்சேஷனே வந்து இத பத்தி தான் இருக்கு. எனக்கு இப்ப இப்படி ஆச்சு. அது ஆனந்தி கூட ஆகட்டும். இந்த மாரி ஆச்சு. எனக்கு இப்படி தோணுது. இந்த மாரி ஒரு இதுக்கு வந்து நான் தள்ளப்பட்டுட்டேன். எனக்கே ரொம்ப கில்ட்டா இருக்கு. என்னால பண்ண முடியல. எல்லார்ட்டயுமே நான் கேட்டுட்டே இருக்கேன். ஒருத்தவங்க கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது எல்லாமே வந்து ரவீந்திரன் வந்து வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு புடிச்சிருந்துச்சு. பட் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமேட்டு வே ஹி பிஹேவ்ட் புடிக்கலன்னு சொன்னதாகட்டும், ரஞ்சித் பண்ணதாகட்டும், ச எல்லாரும் பண்ணதுமே உங்களுக்கு தெரியுதுல்ல. அவங்க என்ன பிஹேவியர்ல பிஹேவ் பண்றாங்கன்றத வச்சே இவங்களுக்கு தெரியுதுல்ல. ஸோ ஐ வாஸ் லைக் டாம் ஆனா வந்து ஆர்னவ் சொன்னது உண்மைதான் இது டாம். ஆர்னவ் சொன்னது உண்மைதான். ஜால்ரா ஜால்ரா தான். ஜால்ரா என்னைக்கு திருந்தா. எனக்கு ஒரு இல்லங்க பெர்ஸ்பெக்டிவ் இவங்க இருக்கு. என்னன்னா வந்து இப்போ கரெக்ட் தான். எல்லாரும் உடைச்சவங்க வந்து நிறைய பேர் உள்ள நீங்க பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுத்தது தப்பு தான். ஆனா நிஜமாவே உடைச்சது வந்து பிக் பாஸ் தான். அந்த 5 நோ, பேரை நோ, நோ, பேச நோ. நான் வச்சாங்கல்ல. ஃபால்ஸ் ஹோப் பத்தி பேசல ஏகே. ஃபால்ஸ் ஹோப் பத்தியே நம்ம பேசல. ஃபால்ஸ் ஹோப் இங்க நான் கொண்டு வரல. லாஸ்ட் வீக் ஃபுல்லா சுனிதாவாகட்டும், அன்ஷிதாவாகட்டும், சிவாவாகட்டும், இல்ல ரவீந்திரன் ஆகட்டும், த வே ஹவ் தே பிஹேவ்ட் வித் ஜாக்லின் ஒண்ணு இருக்குல்ல. அது எதுவுமே வந்து எனக்கு ஓகே இல்லன்னு நான் சொல்றேன். அது கரெக்ட் எல்லாமே கரெக்ட் இவங்களோட கான்ஃபிடன்ஸ குறைச்சிருச்சு. நீங்க சொன்ன பாயிண்ட்டும் கரெக்ட் தான். கரெக்ட் அந்த கரெக்ட் இல்ல. ஃபால்ஸ் அப்ப கூட ஹோப்ப அவங்க தாண்டி ஜாக்லின் என்ன சொல்லுவாங்கன்னா ம். மஞ்சரி கிட்ட இந்த மாதிரி வந்து அ. எனக்கு வந்து கேஷ் பாக்ஸ் எடுக்கணும் கூட இல்ல. இப்ப இவங்க இவ்வளவு சொல்றேன்னா கூட நான் வந்து எனக்கு வீட்ல இருக்கணும்னு தான் இருக்கு. அதனால தான் நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். இப்ப கூட நீ கேட்டேன்னா நான் வந்து போமாட்டேன் தான் போமாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எப்போ அவங்க வந்து சேஞ்ச் ஆகுறாங்கன்னா இந்த 5 பேரையும் இந்த 6 பேரையும் உட்கார வச்சு தட்ஸ் அ உங்க பிளான். எக்ஸ்பீரியன்ஸ் ட்ராப் தான். ட்ராப் தான். தெளிவான அது நான் வந்து 2 விஷயமா பார்க்குறேன். ஒண்ணு வந்து சேனலுக்கான டிஆர்பி ஏத்தணும்னா, லாஸ்ட் மினிட்ல இந்த மாரி யாரையாவது பெயிட்டா வைக்கணுங்கிறது தான் பிளான் அப்படின்னு ஒரு சைடுல பார்க்கலாம். இன்னொன்னு வந்து
நம்ம பாசிட்டிவா நான் வந்து நெகட்டிவா போகாம பாசிட்டிவா பார்க்கணும்னா, இப்போ வந்து ஒரு டைட்டில் வின்னரா வந்து வந்திருந்தாங்கன்னா, அவங்களுக்கு என்ன ஒரு ரிசப்ஷன் கிடைச்சிருக்குமோ, அதோட 2 டைம்ஸ், 3 டைம்ஸ் ஜாஸ்தியான ரிசப்ஷன் தான் இப்ப ஜாக்லின் கிடைச்சிருக்கு. இப்போ ஒரு சரியான ஒரு இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு நாள் முன்னாடியே நம்மளுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. நேத்துலேருந்தே நம்ம வந்து ஒரு மாரி பெயின்ஃபுல்லா ஒரு இதுதான் இருந்தோம். இன்னைக்கு நாள் ஃபுல்லாவே நம்மளுக்கு தெரியும் இந்த மாரி ஜாக்லின் எலிமினேட் ஆக போறாங்க அப்டின்ட்டு. ஸோ ஒரு என்டையர் டேவே அவங்கள பத்தி தான் டிஸ்கஷன் போயிருக்கு. அண்ட் அந்த ட்ராஃபிய உடைக்க வேணாம்னு சொன்னதுமே வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு ஒரு ட்ரிபியூட் மாரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து இப்போ அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம் மேபி அவங்க டாப் 2ல இருந்தாங்க. ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா வந்து அவங்களுக்கு ஒரு இதுதான் ஒரு செகண்ட் பெஸ்ட் ஆப்ஷன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு முத்துக்குமரன் சொன்னது 100% ட்ரூ. இப்ப நான் டைட்டில் வின்னர் கூட இந்த ரிசப்ஷன் கிடைக்குமா வெளில போனான்னு தெரியாது. ஆனா வந்து இது உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா வந்து ஒரு ட்ரை பண்றது இருக்குல்ல. அவங்களுக்கு ரயான் சொல்லியும், "நீ பாதியில வந்துரு ஜாக்லி" அப்படின்னு சொல்லியும், அவங்க அந்த ஃபுல் ஸ்ட்ரெச்சும் போய் எடுத்துட்டு 2 செகண்ட் தான். பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரயானோ, முத்து வைக்கிற டைமோட 2, 3 செகண்ட் தான் டிஃபரன்ஸ். அது ஷியர் வில் பவர்ல பண்ணது வந்து ஒரு கிரேட்டஸ்ட் அச்சீவ்மென்ட். இன்னொன்னு என்னன்னா, இப்ப ஜெஃப்ரி பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஜெஃப்ரி கூட ஒரு சின்ன பையன் தான். ஓகே, அவன் பண்ணது ரொம்ப தப்பு. ஆனா வந்து கூட நின்னு சத்யா இருக்கார்ல, அவருக்கு வந்து வயசு 35 கிட்ட இருக்கும்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரியல 30, 35 இருக்கும். ஆனா வந்து அவரோட கதை கேட்டப்பவும் அவரோட லைஃப்ல ரொம்ப கோ த்ரூ பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. அவரே வந்து இப்படி பண்றது தான் ரொம்ப ஒரு மாரி வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா வந்து இப்போ இங்கிலீஷ்ல ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. "ரீட் த ரூம்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நான்